பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக மக்கள் 5வது நாளாக இன்றும் நீண்ட வரிசைகளில் காத்திருந்தனர். இன்றைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை காட்சிகளாக பார்க்கலாம். வார தொடக்க நாள் என்பதால் வங்கிகள் முன் நிற்கும் கூட்டத்தின் நீளம் சற்று குறைந்திருந்தது. பெரும்பாலும் பெண்கள், முதியவர்கள் வங்கிகள் முன் நின்றிருந்து 4000 ரூபாய் வரை பெற்றுச் சென்றனர். மாற்று பணம் பெறும் முனைப்பில் உணவு உண்ணாமல் வந்திருந்த பெண்கள் மயக்கமடைந்த சம்பவங்களை ஆங்காங்கே காண முடிந்தது. groceries வாங்கணும், வெளியில போற வேலை இருக்கு, டீசல் போடணும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அந்த 4000 வச்சுட்டு எங்களால் எப்படி, அதுவும் எத்தனை நாளைக்கு எங்களால் மேனேஜ் பண்ண, டெய்லி நாங்கள் எங்களால் வந்துட்டு பேங்க் வாசலில் நின்றுட்டும் இருக்க முடியாது எங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை கேஷ் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களால் வந்துட்டு திரும்ப நின்றுட்டு இருந்தால் நாங்களும் குழந்தைங்க வச்சுட்ருக்கோம். இப்போ இதால் என்ன பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கே உடம்பு சரியில்லை, கேஷ் இருக்குது எங்கள் கையில், கேஷ் இருந்தும் எங்களால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியல. அஞ்சலகங்களின் முன்பும் கூட்டம் அதிகமாக இருந்தது. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பணம் இல்லாததால் அஞ்சலகம் திறக்கப்படவில்லை. எனினும் மக்கள் பெரும் அளவில் குவிந்திருந்தனர். காலை முதல் மக்கள் காத்திருந்த நிலையில் அங்கு பிற்பகலிலேயே பணம் வந்தது. முன்னாடியே நிறைய பேர் வந்துடுறாங்க, ஆனால் திறக்கவே இல்லை. இன்னும் பதிலும் சொல்ல மாட்டேங்காங்க. எல்லாருக்கும் 4000 சொன்னாங்க, ஆனால் அதுக்கடுத்து வந்து திறந்துட்டு போனவங்க அதுக்கடுத்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காங்க, திறக்கவே இல்லை. காலிலேருந்து சாப்பிடாம நிற்கிங்க, ஒரு பைசா கூட கிடைக்காம, 100 ரூபா சில்லறை கிடைக்காம ரொம்ப சங்கடப்படுதுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் வங்கியிலும் கூட்டம் அதிக அளவில் கூடியிருந்தது. பல பெண்கள் நிற்க முடியாமல் கீழே அமர்ந்து காத்திருந்தனர். இதுபோன்ற சிரமங்களை மக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் அன்றாட அலுவல்களை விட்டுவிட்டு ஏராளமானோர் வங்கிகள் முன் காத்திருக்கும் நிலையே இன்றும் தொடர்ந்தது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.